இல்லை இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது guys. ஆக்சுவலி அண்ணா வந்தாச்சு அவ்வளோதான். நேற்று தான் பாப்பாவை எங்ககிட்ட கொடுத்தாங்க. அப்படி ஏய் பாப்பா பிறந்துச்சுவா என்னன்னு கூட சொல்ல, பாப்பா பிறந்துச்சுவா. நான் ஒன்றுமே பேசல அவங்க கிட்ட. அப்படியே அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க, அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு வீடியோ தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இன்னும் 10 நாள் டைம் இருக்குது. சரி பொறுமையாக வந்து ஒரு வாரம் கழித்து ட்ராவல் பேக்கெல்லாம் வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வரலட்சுமி சும்மா 2 துணி, அதுக்கப்புறம் சீப்பு, அதுக்கப்புறம் சோப்பு, பேஸ்ட்டு, இது ஒன்று கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. முதல் சனிக்கிழமையே சாமி கும்பிட்டுலாம், 3ஆவது சனிக்கிழமை நம்மளால கோவிந்தா போட முடியாது அப்படின்னு யோசிச்சு நான் வெள்ளிக்கிழமையே எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்தேன். அதுங்காட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரம். எங்க ஆள் வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டோம். உடனே வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து நாங்கள் அட்மிட் ஆனோம். காலையில் 6 மணிக்கெல்லாம் கேரக்டர் அவங்க கிட்ட வரும்போதே ஒரு நீங்க எல்லாரும் வீடியோ பார்த்தானா பாசிட்டிவ்னா, அவங்க கிட்ட வந்தீங்கன்னா அதோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்குது. ஈஸியா ரொம்ப சாஃப்டா அழகா பேசி, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல நம்ம பாப்பா பத்தி காமிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், எல்லாருமே வந்து ரொம்ப சொல்லிட்டு இருந்தீங்க சீக்கிரமா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு சீக்கிரம்னு சொல்லிட்டு. நம்மளுடைய குட்டி பாப்பா வந்தாச்சு. யோசிக்கிற பாப்பா எப்படி எப்படி ரொம்ப ஹாப்பி. எப்படி நீ யோசிச்ச மாதிரி நான் நினைச்சது இதுலயே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அது வேற ஒரு நாள் வந்து அந்த இதுல வச்சிருந்தாங்கல்ல, டென்ஷன். எங்க அம்மா பார்க்க முடியல. அவங்க வர்றதுக்காட்டி கொண்டு போயிட்டாங்க. நானு, ரமேஷ், வரலட்சுமி அம்மா அப்பா கிட்ட மட்டும் காமிச்சிட்டு வரலட்சுமி கிட்ட ஃபர்ஸ்டே வரலட்சுமி கிட்ட தான் காமிச்சாங்க. எனக்கு என்ன சொல்றது தெரியல. அவங்க முகத்துல இருந்த சந்தோஷத்தை விட விசாரணை முகத்துல இருந்த ஹாப்பி இருக்கு பாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு பயங்கர. ஆக்சுவலி நீங்க கேட்டிருந்தீங்க எங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் மேத்தால வேலப்பன் சாவடியில தான் பாத்துட்டு இருந்தோம். இங்க யார் ரெஃபர் பண்ணதுன்னா கௌதம், உங்களுக்கு தெரியும் அம்மாவுடைய டென்டிஸ்ட், அவரு தான் வந்து ரெஃபர் பண்ணாரு. நல்லா பாப்பாங்கம்மா பண்ணுங்க. உண்மையா வந்து ஒரு பயமே இருக்காது நமக்கு அவங்க கிட்ட போனா. அவ்வளோ கேரிங்க. நார்மல் ரவி ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அவங்க பேசுறது 2 வார்த்தை தான் இருக்கும். அதுலயே நமக்கு வந்து தைரியம் கிடைச்சிடும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நாங்க நேற்று தான் பாப்பாவை எங்ககிட்ட கொடுத்தாங்க. அதனால தான் சரி கொஞ்சம் லேட்டா நாங்க வீடியோ போடுறோம். வரலட்சுமியும் நல்லா இருக்காங்க, குழந்தையும் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு தான் நாங்களே நார்மல் ஆகணும். அதனால இந்த ஹாப்பியை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க ஹாஸ்பிட்டல வச்சுதான் வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். அங்கிருந்து இறங்கி இன்னைக்கு எடுத்து நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யாரெல்லாம் நிறைய பேர் அவ்வளோ ப்ரே பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. நிறைய பேர் இங்கே பார்த்தாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 10-15 பேராவது பார்த்து பேசுவாங்க. ரெண்டாவது எனக்கு வந்து எப்பவுமே நான் நினைச்சது நடக்கவே நடக்காது. அது எப்பவுமே ரமேஷ்ட சொல்லிட்டு இல்லை இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது guys. ஆக்சுவலி அண்ணா வந்தாச்சு அவ்வளோதான். ஹாப்பி எங்களால. எனக்கு எல்லாமே நான் ரமேஷ் வந்து அப்படியே அழுவ முடியல, சிரிக்கவும் முடியல. மேம் வந்து அப்படியே பாக்குறாங்க. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வரலட்சுமி உள்ள கூட்டு போயிட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம், வெளியே வாட்ச்மேன் கிட்ட அவர் சொன்னாரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட்ல இருந்தே யாருமே எதுவுமே சாப்பிடல, அப்படியே இருந்தோம். சரி அவர்கிட்ட கேட்ட வாட்ச்மேன், தம்பி ஒரு 3 மணி நேரம் ஆகும்பா, நீ போயிட்டு வரலாம். எங்க போயிட்டு நான் சொன்னேன் 20 நிமிஷம் மிஞ்சி போனா ½ hour நமக்கு
என்கிட்ட வந்து பாப்பா காமிச்சிருவாங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், நான் கீழே வந்து காஃபி குடிச்சிட்டு வரேன். டீ குடிச்சிட்டு வந்தேன் ரொம்ப அடி. கீழே வந்தா டீ ஆர்டர் பண்ண வேலைக்கு, ஏய் பாப்பா பிறந்துச்சுவா என்னன்னு கூட சொல்ல, பாப்பா பிறந்துச்சுவா. டீ எல்லாம் வச்சுட்டு கடகன்னு மேலே ஓடனேன். அப்புறம் டாக்டர் வந்து வெளிக்காரன், என்ன யாருமே காணோம். அப்புறம் காமிச்சாங்க பாருங்க. ஐயோ எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிச்சு. ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே மேடம் வந்து கண்ணெல்லாம் கலங்கி முடிச்சு, ஐயோ அப்படியே ஏனூர அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் துடைச்சிட்டு ரெடியாக இருந்தாங்க. செம்ம ஹாப்பினஸ்ஸு, அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது. நீங்கள் அவ்வளோ பேர் வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்லாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். அம்மா பேசுவாங்க. எல்லாரும் சொன்னீங்க சத்யா வந்து பிறப்பாப்புல, சத்யா வந்து பிறப்பாப்புல. எனக்கு தெரியல, எப்பவுமே நான் நினச்ச எதுவுமே நடந்தது கிடையாது. எனக்கு அது எப்பவுமே ஒரு வருத்தம். இதுலேயுமே அப்படி தான் பெருசாக நான் ஆசையை வளர்த்துக்கல. ஆனாலும் லாஸ்ட் டைம் உட்காந்து லக்ஷ்மியை ஆப்ரேஷன் அணைச்சதுக்கப்புறம் ஒரு மனசுக்குள்ள தயவு செஞ்சு என்னை ஏமாத்திராத சத்யா வந்து அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு மனசுக்குள்ளவே நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். நான் இப்படி தூக்கி காமிச்சோன்னே எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. நான் எப்பவுமே அந்த மாதிரி. அப்புறம் நான் ஒண்ணுமே பேசல அவங்க கிட்ட, அப்படியே பேசாம இப்படியே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பி. நேற்று வந்து பாப்பா உள்ளே இருந்த தொட்டு கொஞ்சம் நாங்கள் டல்லாக இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டப்போ ரொம்ப சூப்பராக இருக்கா. ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு பாப்பா நம்ம கிட்ட வந்துச்சு. இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இங்கே நின்று இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஹாப்பியாக இருந்தது, உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் மெயினாக வந்து அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நிறைய பேர் நான் வந்து இங்கே வேண்டிக்கிறோமா, அங்கே வேண்டிக்கிறோமா, இங்கே வேண்டிக்கிறோமா, நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் எல்லாரோட வேண்டுதல் ஆசீர்வாதம் எல்லாமே வந்து செம்ம ஹாப்பியாக எங்களுக்கு வந்து மறுபிறவி எங்களோட சத்யா ட்ராவல் பண்ண வச்சது ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்க ரொம்ப வரலட்சுமியை பார்த்த டாக்டர் இன்னொருத்தவங்க பேரு நான் நினைக்கிறேன், அவங்க தெரியல, சாரி. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம வந்து பாப்பா இது ப்ரெக்னென்ட் ஆன உடனே வந்து நிறைய பேர் வந்து கர்ப்பாட்சி கோயிலுக்கு போங்க, நிறைய இவ்வளோ இது இங்கே இது பண்ணுங்க, அதாவது அங்கே ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொன்னோம்னா கோடம்பாக்கம்ல இருக்குன்னு சொல்லி லொக்கேஷன்லாம் அனுப்புனாங்க நிறைய பேர், இங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். இந்த லவ் எல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். ஜஸ்ட் ஒரு வீடியோ போடுறோம், நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய கனெக்ஷன், இவ்வளோ பெரிய இது, அதாவது வீடியோவில் பார்த்துட்டே கால் பண்ணி சொல்லுவாங்க, வரலட்சுமிக்கு வந்து கரெக்டாக இருக்குப்பா, வயிறு கொஞ்சம் இறங்கியிருக்கு, அதெல்லாம் அவ்வளோ தூரம் நீங்கள் கவனிக்கிறீங்க, எங்கள் கூட இருக்கீங்கன்னு நம்ம வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது எங்களுக்கு. தெரியல. ஸோ அதுதான், அண்ணா வந்தாச்சு. இனிமேல் செம்ம ஆட்டம் இருக்குது எல்லாருக்குமே. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவ்வளோ கமெண்ட்ஸ். ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் கவுண்ட் பண்ணல. இது வரைக்கும் நம்ம சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000-6000 கமெண்ட்ஸ் இருக்கும். உங்கள் அண்ணா தான் பிறப்பாரு, அண்ணா தான் பிறப்பாரு. எதுனாலும் ஓகே அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு சத்யா வேணும் அப்படிங்கிறதுனால தான் நான் மனசில் தோணுச்சு. அதை கூட ரொம்ப நம்பிக்கிட்டு இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செம்ம ஹாப்பி. இனிமேல் நானும் பேசிட்டு இருந்தா அழுதாலும் அழுதுறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸோ அடுத்து சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். மேடம்லாம் செம்ம ஹாப்பியில் இருக்காங்க. இந்த அம்மா சொல்றாங்க ஆல்ரெடி தங்கச்செல்லாம் இருக்கு, தம்பி தான் வேணும். அவர் சொல்றாரு, ஓ ஆர்டர் போட்ட மாதிரி கிடைச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து நம்ம நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் 1 by 1 வரும். கொஞ்சம் மேபி டிலே ஆகலாம், ஏன்னா வந்து அம்மா தான் எல்லாமே பண்ணணும். இங்கே வந்து அத்தை இருக்காங்க, இப்போ இங்கே அத்தை இருக்காங்க, அப்புறம் மாமாலாம் வந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ தான் வீட்டுக்கே போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு அகைன் வந்து எதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். செம்ம ஹாப்பி. உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் ப்ரேயர்ஸ் எல்லாமே என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இத்தனை உங்களிருந்து விடைபெறுவது அம்மா சமையல் ரமேஷ், ஒளிப்பதிவாளர் ஸ்ரீநிதியுடன்.